அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ வாக்கியப்படி 26/4/2025 ராகு கேது பயிற்சி நடக்குது. அதே போல் திருக்கணிதப்படி 18/5/2025 ராகு கேது பயிற்சி நடக்குது. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கும் செல்கிறாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ராகு கும்பத்தில் போய் அமரக்குள்ள மிகவும் பலமாக மாறிடுவார். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா ராகுடைய நட்சத்திரங்களான சதயம் அங்கே இருக்குது. சதயம் 4 பாதம் இருக்குது. அதனால் ராகு பகவான் அந்த இடத்தில் மிகவும் வலுப்பெறுவார். அதே போல் கேது பகவான் சிம்மத்தில் ஆகிறக்குள்ள அவருடைய நட்சத்திரம் மகம் இருக்குது. மகம் 4 பாதமும் அதில் இருக்குது. அதனால் அந்த இடத்தில் கேது பகவானும் முழு பலத்தையும் பெறுவார். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா இதெல்லாம் மிருதக பார்வை, மிருதக புள்ளி அவங்க 2 பேருக்குமே ஏற்படும். அதனால் அவங்கள் அந்த இடத்தில் மிகவும் வலிமை பெறுவார்கள். இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகள், ராகுவில் பிறக்கும் குழந்தைகள் கஷ்டத்தை பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது இந்த கும்ப ராசியில் கும்ப லக்கணத்தில் பிறக்கிறவங்க, அதே போல் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு பலன்கள் கூடி வரும். கருத்தில் கொள்ளுங்க. 2க்கும் இதுதான் வித்தியாசம். 2மே முழு பலம் கொள்ளும். இது முழு பலத்தை தீமையை கொடுக்கும். ராகு மகம் முழு பலத்தில் சிறப்பை கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா 2 பேருமே மிருதங்க பிள்ளைகள் அமரக்குள்ள முழு பலம் கொண்டு அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சுப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த ராகு கேது பயிற்சிகள் மூலம் மெயினாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிற ராசி எது பார்த்தீங்கன்னா மேச ராசி தான். மேச ராசிக்கு உண்டு அவங்க நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். மீதி சில ராசிகளுக்கு ஓரளவும், சில ராசிகளுக்கு, அதாவது சில ராசிக்குன்னா இந்த கடகம், ரிஷபம் இவங்களுக்கெல்லாம் அதிகமான பாதகத்தையும் செய்யக்கூடியவங்க தான் இந்த ராகு கேது. இவங்களாம் முறையாக பரிகாரம் செய்துக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த மேசராசி பார்த்தீங்கன்னா, மேசராசியில் அதிபதி செவ்வாய். மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரங்கள் உள்ளது. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரிய கோயில் திருநள்ளாறாகும். கருத்தில் கொள்ளணும். இதன் விருச்சிகம் எட்டி மரமாகும். பரணி நட்சத்திர கோயில் திருவலங்காடு, மரம் நெல்லி மரம். கார்த்திகை நட்சத்திர கோயில் திருநாகை, மரம் அத்தி மரம். எனவே இந்த மேசராசிக்காரர்கள் இப்போ கூறிய கோயில்களுக்கு சென்று வந்தால், இல்லை அந்த இறைவனை வணங்கினால் சிறப்பான பலனை பெறலாம். அதே போல் குறிப்பிட்ட மரத்தையும் வணங்கி, மரம் இல்லைனாலும் மனதார அந்த மரத்தை வணங்கினீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி சிறப்பான பலனை மேசராசிக்கு தரும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ மேச ராசி ராகு கேது பார்த்தீங்கன்னா, தற்போதைய கோச்சார மாற்றத்தின்படி ராசியில் 11ஆம் இடத்தில் ராகுவும் 5ஆம் இடத்தில் கேதுவும் அமர்கின்றனர். இவர்கள் இங்கு 1.5 வருடம் அமர்ந்து புரட்டாதி, சதயம், அவிட்டு என்ற நட்சத்திரங்களில் ராகுவும், உத்திரம், பூரம், மகம் என்ற நட்சத்திர வழியே கேதுவும் பயணம் தருகின்றனர். மேச ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தவுடன் நீங்கள் வாழ்வில் எந்த தளத்தில் இருப்பினும் ஒரு தலைமை பதவி உங்களை சேரும். அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆசிரியர்கள், நீதிபதிகள், உச்சமன்ற நீதிபதிகள், இப்போ எப்படின்னா ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் ஆகிடுவாங்க. நீதிபதிகள் உச்ச நீதிபதிகள் மன்ற நீதிபதிகள் ஆகிடுவாங்க. அதே போல் கோவிலில் பணிபுரிவர்களாக இருந்தால் அவங்களுக்கு அந்த
கோயிலுடைய அதிகாரி பொறுப்பு கிடைக்கும். ஒரு அரசியலில் இருந்தால் அவங்களுக்கு இப்போ ஒரு தொண்டனாக இருந்தால் அவருக்கு ஒரு கவுன்சிலர் பதவி அது போல் வரும். கவுன்சிலராக இருந்தால் எம்எல்ஏ பதவி வரும். எம்எல்ஏ இருந்தால் மந்திரி பதவி வரும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த மேச ராசியை பொறுத்த மட்டும் ராகு கேது சிறப்பான பலன்களை செய்வாங்க. நீங்கள் ராகு கேது தலங்களுக்கு சென்று வணங்கினா இன்னும் மிகவும் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 2வது ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசி அதிபதி வந்து சுக்கிரன். ரிஷப ராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் என நட்சத்திரங்கள் உள்ளது. இதில் கார்த்திகை நட்சத்திர கோயில் பாருங்கன்னா திருநாகை. கிருத்திகை ஸ்தலம் வந்து விருச்சிகம், அத்திமரம். ரோகிணி நட்சத்திரம் வந்து திருநாகேஸ்வரம். கருத்தில் கொள்ளுங்க. கிருத்திகை ஸ்தலம் வந்து விருச்சிகம். அதே போல் ரோகிணி நட்சத்திரம் வந்து திருநாகேஸ்வரம். அதே போல் விருச்சிக தலம். மரம் பார்த்தீங்கன்னா நாப மரம். மிருகசீர நட்சத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கதிர மங்கலம். மரம் பார்த்தீங்கன்னா கருங்காலி. எனவே ரிஷப ராசினர் மேற்கொண்ட ஸ்தலங்கள் வழிபாடும் இந்த மரங்களை வழிபாடும் செய்தால் பலன்கள் வந்து மாறும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் ராகு 10ஆம் இடத்தில் அவிட்டு நட்சத்திரம் எடுத்துக்கொள்கிறார். அவிட்டு என்பது ஒரு செவ்வாய் சாரம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் கேது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான சுபசானத்தில் வந்து அமர்கிறார். இப்போ ராகு பார்த்தீங்கன்னா புரட்டாதி, சதயம், அவிட்டு என்ற நட்சத்திரத்தின் வழியாக, கேது உத்திரம், புறம், மக எனும் நட்சத்திரம் வழியாகவும் பலன் செய்வார்கள். ரிஷப ராசிக்கு ராகு பகவான் எதிர்மறையான ஆற்றலையே தரக்கூடிய அமைப்பு அதிகம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் ராகு அமர்வதால் தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தொழிலினால் கடன்கள் ஏற்படும். தொழிலில் ஒரு நிறுவனம் வைத்து கொண்டிருந்தால் அந்த தொழிலாளிகளால் மன கஷ்டமும் பொருள் கஷ்டமும் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனம் தேவை. அதே போல் கேது பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானமான தாய் வீட்டில் அமர்வதால் தாயாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம், மன சோர்வு ஏற்படலாம். தாயினால் இந்த ஜாதகருக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் தாயினால் இந்த ஜாதகருக்கு மன கஷ்டங்களும் அதிகமாக ஏற்படும். இப்போ ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் தீவினை பலனையே அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேது பயிற்சியில் இருக்குது. அதனால் ரிஷப ராசிக்காரர்கள் முறையாக ராகு கேது தலங்களுக்கு சென்று ராகு கேதுகளை வழிபட்டால் உங்களுக்கு சுப பலன்கள் நடைபெறலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. இல்லை அருகில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று 9 வாரங்கள் தொடர்ந்து உங்கள் ராசி நட்சத்திர லக்கணத்தை சொல்லி உங்களுக்கு எந்த எண்ணிக்கை பிடித்திருக்கிறதோ அந்த எண்ணிக்கையில் நீங்கள் விளக்கேற்றினால் சிறப்பான பலன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா தீவினையே உங்களுக்கு விளையும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா ராகு கேது உங்களுக்கு முழுக்க முழுக்க சுபஸ்தானத்துக்கு எடுத்துருவாங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. 3ஆம் ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசியின் அதிபதி புதன். இங்கு மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரங்கள் உள்ளது. மிருகசீரிஷ நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா கதிரமங்கலம். மரம் பார்த்தீங்கன்னா கருங்காலி. திருவாதிரை நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா திருக்கொள்ளிக்காடு. மரம் பார்த்தீங்கன்னா செங்கமரம். புனர்பூச நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா ஆலங்குடி.
மரம் பார்த்தீங்கன்னா மூங்கில். எனவே மிதுன ராசிக்காரர்கள் மேற்கண்ட கோயிலுக்கும் மேற்கொண்ட மரங்களை வணங்குவதன் மூலமாகவும் பலன்கள் அவங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் 9ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் 3ஆம் இடமான வீரியஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து பயன் தருவார்கள். மிதுன ராசிக்கு ராகு தரும் அதிர்ஷ்ட பலம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் அமர்ந்து ராகு பலனை கொடுப்பார். எனவே ராகு பெரும் பரபரப்புக்குரியவர். அதிலும் வெகு ஆர்வத்துடையும் 9ஆம் இடத்தில் சொல்லவே வேண்டாம். சுபஸ்தானம் என்பதாலும் தந்தை ஸ்தானம் என்பதனாலும் அதிகமான வேகத்தில் ராகு வேலையை செய்வார். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ராகு கேது பயிற்சி ஆரம்பித்தவுடன் மிதுன ராசியில் திருமணம் ஆகுதவர்களுக்கு வயது கூடியவர்களுக்கு திருமணம் கூடி வரும். அந்த திருமணம் தந்தை வழியில் அமையலாம், இல்லை தந்தை தொழில் செய்ய இடத்திலிருந்து அமையலாம். அதிகமாக காதல் திருமணமும் கலப்பு திருமணமும் இளைஞர்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் நல்ல மனிதர்களுடைய நட்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் தொழில் நடத்துபவர்கள் மிகவும் கவனமாக தொழிலை இயக்க வேண்டும். தேவையில்லாமல் தொழிலில் முதலீடு போட்டால் அதில் நஷ்டம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் கோவில் அல்லது வணிக சந்தையில் கௌரவ தலைவர் பதவி வைக்கக்கூடிய வாய்ப்பும் தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் தந்தை தாத்தா என உங்களுடைய முன்னோர்களின் தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இராணுவத்தில் காவல்துறை தலைமை பதவி இது போல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அவங்கள தேடி வரும். அதே போல் சொந்தமாக தொழில் தொடங்குறவங்க நிறைய ஆட்களுக்கு வேலை கொடுப்பாங்க. நீங்கள் புதிதாக வேலை வாங்கிறதுக்காக ஏதாச்சும் முயற்சி செய்தீங்கன்னா அது நீங்கள் சுயமாக முயற்சி செய்யணும். யாருக்கிட்டையாச்சும் பணத்தை ஏதாவது கொடுத்து வேலை வாங்க முயற்சித்தீங்கன்னா அது ஏமாற்றமே மிஞ்சும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் மன வாழ்க்கைக்கு சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் இந்த 3ஆம் இடத்தில் அந்த 3ஆம் இடம்னா வீரியம் தைரியம் ஸ்தானமாகும். அந்த இடத்துல கேது வந்து அமரக்குள்ள மொத்தமாக கெடுத்துரும். கருத்தில் கொள்ளுங்க. அதனால் மிதுன ராசிக்காரர்கள் ராகு கேதுக்கு பரிகாரம் செய்வது சிறப்பு. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. 4வது ராசி கடகராசி. இதன் அதிபதி சந்திரன் ஆவார். இங்கு புனர்பூசம் பூசம் ஆயில் என நட்சத்திரங்கள் உள்ளன. புனர்பூச நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா ஆலங்குடி, மரம் பார்த்தீங்கன்னா மூங்கில். அதே போல் பூச நட்சத்திரம் கோயில் பார்த்தீங்கன்னா குச்சனூர் சனீஸ்வரர் கோயில், மரம் வந்து அரச மரம். ஆயிலிய நட்சத்திரத்துக்கு திருப்புறகுன்றம், மரம் பார்த்தீங்கன்னா புன்னை மரம். இந்த கடக ராசிக்காரர்கள் மேற்கொண்ட கோயிலுக்கு சென்று வந்தால் சிறப்பு. இந்த மரங்களை வணங்கினால் மிகவும் சிறப்பு. கடக ராசிக்கு ராகு பகவான் 8ஆம் இடம் என்னும் அஷ்டமத்தில் அமர்கிறார். அதே போல் 2ஆம் இடம் என்னும் தனசாதத்தில் கேது அமைகிறார். ராகு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் சதயம் அவிட்ட நட்சத்திரம். கேது பார்த்தீங்கன்னா உத்திரம் பூர்வம் மக என்னும் நட்சத்திரங்கள் பின்னோக்கி நகர்ந்து பலனை கொடுப்பார்கள்.
கடகராசிக்கு பொறுத்த மட்டும் 8ஆம் வீட்டில் அஷ்டம ராகு நகர்கிறார். 8ஆம் இடம் என்பது நஷ்டம், வழக்கு, கொடுமை, மாறுதல், ஓடிப்போவது, சோம்பல், மறதி, ஆபத்து, கண்டம் இது போலத்தை குறிக்கும். அதே போல் 8ஆம் இடம் ஆயிலையும் குறிக்கும், 8ஆம் இடம் புதையிலையும் குறிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்படி இந்த இடத்தில் ராகு கேது அமையக்குள்ள தம்பதிகள் இருவருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்லணும். அப்போ தான் வாழ்க்கை சிறக்கும். ரொம்ப நாளாக இழுத்தடித்த மனை அல்லது வேலை சார்ந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றி பெறும். நிறைய பேர் உங்களை பார்த்து எரிச்சல் கொள்வார்கள். வழக்கு வெற்றியால் வரும் பணத்தை உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு கடனாக கேட்க நீங்கள் மறுத்தீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்கள் சரி கோபம் கொள்வார்கள். உங்கள் தொழில் கூட்டாளி உங்களிடம் சண்டையிட்டு விலகுவார். அதன் மூலம் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கும். சில மோசமான தொல்லை கொடுத்து வந்த பயனாளர்கள் உங்களை நீங்களே நீக்குவீர்கள். அதனால் நிம்மதி அடைவீர்கள். உங்களிடம் சிலர் தந்தையோடு கொண்டிருந்த உறவுகள் மூலம், அதாவது நட்பு வட்டாரம் மூலம் அந்த தந்தைக்கு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சிறிய காயங்களோடு போயிடும். அதனால் தந்தை அவன் நண்பர்களுடன் இந்த 1.5 வருடங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சுற்றுலா தலங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் உடல் பாதைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதிலும் தந்தைக்கு சுவாச பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் சரியான மருந்துகள் உட்கொள்ள வேண்டும். உங்கள் தாத்தா பாட்டி நலனின் அக்கறை கொள்ள வேண்டும். அவங்களுக்கு உடல்வாதிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடிக்கடிக்கு எங்காவது விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதிலும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கழிவறை. கழிவறைக்கு தாத்தா பாட்டி சென்றார்கள்னா அவர்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் வெளியில் இருப்பது சிறப்பு. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் புதையல் போல் ஒன்று கிடைப்பதற்கும் உங்களால் முழுமையாக அனுபவிக்க கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அது எதுவான இருக்கலாம். கடகராசி குழந்தைகள் படிப்பதை மறந்து விடுவார்கள். அதனால் மார்க்கம் உங்களுக்கு கம்மியாகும். அதனால் அதை படிக்கக்கூடிய இளைஞர்கள் குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு கேதுடைய அதாவது எப்படின்னா பரிகாரங்கள் செய்தாக வேண்டும். அப்போ தான் அவங்க சிறப்பான பலனை பெற முடியும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் ராகு கேது 65% தீய பலன்கள் ஏற்படும். 35% நல்ல பலன்களை கடகராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. எது எப்படி இருந்தாலும் ராகு கேது என்பது அது ஒரு சர்ப கிரகம். இன்னதான் நல்லது செய்கிறாப்புல கொண்டு வந்தாலும் கடைசியில் நம்மளை பாதாளத்தில் தள்ளிடும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா ராகுனா பிரம்மாண்டம், கேதுனா ஞானம். அந்த ஞானத்துக்கு முன்னாவே நம்மளை அழிச்சிடும். ராகு கொடுத்து கெடுத்துடும். அதனால் ராகு தோஷம் ராகு கேது தோஷங்கள் கழிப்பது மிகவும் சிறப்பு. அதுக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசியின் அதிபதி சூரியன். சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் எனும் நட்சத்திரங்கள் உள்ளது. மக நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம். மரம் பார்த்தீங்கன்னா ஆலமரம். பூர நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா திருமணஞ்சேரி. மரம் பார்த்தீங்கன்னா
பலாமரம். உத்திர நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா மூலனூர். மரம் வந்து அலரி. இந்த கோயில்களுக்கு சென்று வரலாம். இப்போ குறிப்பிட்ட மரங்களை வணங்கலாம், இல்லை வளர்க்கலாம். மிக சிறப்பான பலனை இந்த ராகு கேது தருவார்கள், கருத்தில் கொள்க. இப்போ சிம்ம ராசியில் 7ஆம் வீடான கலந்தர ஸ்தானத்தில் ராகுவும் அதே போல சிம்ம ராசியில் கேதுவும் அதிலே அமர்ந்து பலனை தர தொடங்குவார்கள், கருத்தில் கொள்ளுங்க. ராகு புரட்டாதி சதயம் அவிட்டை என்னும் நட்சத்திரங்கள் வழியாகவும், கேது உத்திரம் பூரம் மக என்னும் நட்சத்திரம் வழியாகவும் எதிர்மறை சுற்றாக நகர்ந்து பலன்களை தருவர். சிம்ம ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகு பகவான் தனது கோச்சாரத்தை தொடங்க உள்ளதால் இந்த பயிற்சி ஆரம்பத்திலேயே கல்யாணம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு கல்யாணம், அதை திருமண தடை நீங்கும், கருத்தில் கொள்ளுங்க. சில பேர் காதலித்து திருமணம் செய்து கொள்வார்கள். வயது அதிகமான வித்தியாசத்திலே நடக்கும். அதே போல் மத வேறுபாடும் அதிகம் இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. இதில் முக்கால்வாசி திருமணம் செய்து கொள்கிறவர்கள் காதல் திருமணமாகவே அமையும். அதனால் கவனம் தேவை. இந்த சிம்மராசிக்காரர்கள் தெய்வீக பூஜையில் ஈடுபட வேண்டிய நேரம் இது, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் திருமண வாழ்க்கை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிடும். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனைகளை இந்த ராகுவும் கேதுவும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. ஆனால் நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த திருமண வாழ்க்கை கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு அமையும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் 30% நல்ல பலனும் 70% தீய பலனையும் இந்த ராகு கேது தருவார்கள், கருத்தில் கொள்ளுங்க. அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் அடுத்த ராசி கன்னிராசி. கன்னிராசியின் அதிபதி புதன் ஆவார். கன்னிராசியில் உத்திரம் அஸ்தம் சித்திரை என நட்சத்திரங்கள் உள்ளது. உத்திர நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா மூலனூர். மரம் வந்து அலரி. அஸ்த நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா திருவாரூர். மரம் வந்து அத்தி மரம். சித்திரை நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா திருவாரூர். மரம் வந்து வில்லுவ மரம். கன்னிராசிக்காரர்கள் மேற்கண்ட கோவிலும் வணங்கணும், இந்த மரங்களையும் வணங்கணும். அப்போ பலன்கள் வந்து அவங்க எதிர்பார்க்கலாம். இப்போ கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்து விரை கேது. கன்னிராசிக்கு பலன் தருகிறார். ராகு புனர்பூசம் சதயம் அவிட்டமும், கேது உத்திரம் பூரம் மகம் நட்சத்திரங்கள் வழியாக எதிர்ச்சுற்றில் வந்து பலனை வழங்குவார்கள். கன்னிராசிக்கு ராகு தரும் பலன் பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் ஒரு தீய பாவ ராசிக்கு வந்து அமரும்போது அதன் பலன்களை கெடுத்து அழிப்பார். இதனை ஜோதிடத்தில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என கூறுவார்கள். கன்னிராசியில் 6ஆம் வீட்டில் வந்து ராகு அமர்ந்துள்ளார். சரி, 6ஆம் வீடு என்னும் விதமான செயலால் கொண்டதும் கடன், நோய், எதிர், வட்டி என இது போன்ற மனிதர்கள் பயம் கொள்ளும் விஷயங்களை தன்னுடன் அடங்கியது. இந்த மாதிரி மோசமான பலன்கள் தரும் வீட்டில் அமரும் ராகு என்ன செய்வார்? முதலில் நீங்கள் வீடு சம்பந்தமாக வாங்கி கடனை அடைப்பீர்கள். நிலம் அடமானம் வைத்திருக்க மூக்க முடியாமல் இருந்தவர்கள் மூப்பீர்கள். சிலர் வாகனம் வாங்கியிருந்த கடன் தீர்ந்துவிடும். வயலில் பயிர் சாகுபடி கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதனுடைய வட்டியும் தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் விவசாயம் சம்பந்தமான உங்களின்
உழவு கருவி, வாகனம் இவை ஒரு வழியாக புதிதாக நீங்கள் மாற்றுவீர்கள். கருத்தில் கொள்ளுங்கள். உங்கள் திருமணத்துக்கு வாங்கிய கடன் கட்ட முடியாமல் தவிர்த்திருந்தால் அந்த கடனை அடைத்து விடுவீர்கள். சிலருக்கு தாயாருக்கு மருத்துவ செலவு சம்பந்தம் ஏற்படும். கல்விக்காக கடன் ஏற்பட்டிருந்தாலும், வீடு கட்ட கடன் வாங்கியிருந்தாலும், எந்த கடனாக இருந்தாலும் இந்த பயிற்சியால் கன்னிராசிக்காரர்கள் கடன் அடைக்கிறதுக்கு முழு வாய்ப்பும் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் கன்னிராசிக்கு கேது தரும் பலன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் கேது அமர்ந்து இருப்பதால் அது அயன சுக சாணமாகும். எனவே இந்த கேது பயிற்சி ஆனவுடன் உங்களுக்கு அலைச்சல் குறையும். நீங்கள் அரசாங்கத்தில் வேலை பார்த்தால் உங்கள் சொந்த ஊர் அல்லது உங்கள் குடும்பம் உள்ள ஊருக்கு இடமாற்றம் கிடைக்கும். அதேபோல் பதவி உயர்வும் கிடைக்கும். இதன் மூலம் பணம் வெகுவாக உங்களுக்கு குவியும். உங்கள் தந்தை உங்களுடனே வந்து தங்குவார். இதனால் அவரை அவ்வப்போது சந்திக்க செல்லும் அலைச்சல் உங்களுக்கு நீங்கும். சிலர் வெளிநாடுகளில் வேலை பார்த்து வருடத்துக்கு ஒரு முறை சொந்த ஊர் வரும். அதுபோல் ஜாதகர்கள் சொந்த ஊரில் முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்க வாய்ப்பு அதிகம். கருத்தில் கொள்ளுங்க. சிலர் அங்கு இங்குமாக அலைந்து திரிந்து விட்டு 1 மாதம் அல்லது அரசு ஆதரவுடன் கூடிய தொழில்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் வெகு தூர ஆன்மீக யாத்திரை செல்வதுக்கும் கோயில் வழிபாடு தலங்களுக்கு செல்வதற்கும் அதிக வாய்ப்பு உள்ளது. கருத்தில் கொள்ளுங்க. இந்த கன்னி ராசியை பொறுத்த மட்டும் ராகு கேது பயிற்சி மேச ராசிக்கு அடுத்தபடியாக இருக்குது. அதனால் இந்த கன்னி ராசிக்காரர்கள் 60% நற்பலனையும் 40% விரயத்தையும் சந்திப்பீங்க. கருத்தில் கொள்ளுங்க. எது எப்படி இருந்தாலும் ராகு கேதுக்கு பரிகாரம் செய்வது மிகவும் சிறப்பு. அடுத்த ராசி துளாராசி. துளாராசியின் அதிபதி சுக்கிரன். இங்கே சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரங்கள் உள்ளது. சித்திரை நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா திருவாவூர், மரம் பார்த்தீங்கன்னா வில்வம். சுவாதி நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா திருவானைக்காவல், மரம் பார்த்தீங்கன்னா மருதம். விசாக நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா சோழவந்தான், மரம் பார்த்தீங்கன்னா வில்வ மரம். இந்த கோயில்களுக்கும் இந்த மரங்களும் வணங்கினால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் சிறப்பாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா துளாராசியில் 5ஆம் இடத்தில் ராகம் வந்து புரட்டாதி, சதயம், அவிட்டம் என்ற நட்சத்திரங்கள் வழியாகவும், கேது 11ஆம் இடத்தில் அமர்ந்து உத்திரம், பூரம், மகனும் நட்சத்திரங்கள் வழியாகவும் எதிர்மறை சுற்றி சென்று பலனை தருவார்கள். துளாராசிக்கு ராகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் அமர்ந்து பலனை கொடுப்பார். 5ஆம் இடத்தில் அவர் தரும் பலன்கள் பார்த்தீங்கன்னா வாரிசு, பூர்வ புண்ணியம், புத்தி, மந்திரி பதவி, கலை ஆர்வம், காதல் என அனைத்து சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ராகு பயிற்சியில் நிறைய துளாராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற போகிறார்கள். இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் என நினைத்தவர்களும் திடீரென்று நாள் தள்ளி போய்விட்டதே என மருத்துவரிடம் ஓடுவர்களும் சிலருக்கு 2வது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களில் சிலர் பூர்வ சொந்த பூமியை விற்று விடுவீர்கள். சிலர் உங்கள் குலது தொழிலிருந்து வேறு தொழிலுக்கு செல்வீர்கள். சொந்த ஊரிலிருந்து பணியாட்களை அழைத்து வந்து தொழில் தொடங்குவீர்கள். வாரிசுகளின் கடனை அடைக்க பூர்வீக மனையை விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சொந்த ஊரில் உள்ள கோவில் வேலை செய்வதற்கான குத்தகை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது கட்டட சம்பந்தமாக
தொழில் இருப்பவர்களுக்கு அமையும். காதல் என்பது வகை தொகை இல்லாமல் மாணவரியாக அமையும், கருத்தில் கொள்ளுங்க. அதனால் கவனம் தேவை இளைஞர்களுக்கு. அது உண்மையான காதலா என்பது மிகவும் முக்கியம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காதல் வழிவர்களுக்கு கவனமாக இருக்கணும். காதலில் ஈடுபட்டவங்களுக்கு சண்டை அதிகமாக இருக்கும். அதே போல் காமம் தீர்ந்தவுடன் காதல் காணாமல் போய்விடும். அதனால் இந்த துளாராசிக்காரர்கள் இந்த 1.5 ஆண்டுகள் காதல் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல துளாராசிக்கு கேது தரும் பலன் பார்த்தீங்கன்னா, துளாராசி 11ஆம் இடத்தில் கேது அமரும் போது 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானமாகும். இந்த ராகு கேது பயிற்சி ஆரம்பித்தவுடன் நிறைய அரசியல்வாதிகளின் இலாக்காக்கள் குறுகிவிடும். இவர்களுடைய சில பொறுப்புகளை பிரித்து வேறுடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சில தகாத நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய அரசியல் பதவி கிடைக்காமல் போவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பதவி உங்கள் மூத்த சகோதரர் வாங்கி கொண்டு போய்விடுவார். அரசியல்வாதிகளின் தொண்டுகள் அல்லது நலன் விரும்பிகள் எதிரிகளுடன் சேர்ந்து கொண்டு உங்களின் காலை வாரிவிடவும் வாய்ப்புள்ளது. நீங்கள் என்னதான் நினைத்தாலும் அது எதிர்மறையாக நடந்துவிடும். நீங்கள் அதாவது இது வந்து அரசியலை பொறுத்த மட்டும் இதே பலன்தான் அனைவருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது எதிர்மறை நம்பத்தை இந்த 11ஆம் இடம் விரயத்தை செய்யும். அதனால் இந்த துளாராசிக்காரர்கள் ராகு கேது பகவானுக்கு பரிகாரங்கள் செய்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். இந்த ராகு கேது பயிற்சியில் துளாராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் 20% தான். 80% விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மிகவும் கவனம் தேவை, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் அதுக்கு அடுத்த ராசி விருச்சிக ராசி. அதாவது இந்த ராகு கேது பதிவு பற்றி சொல்லலைன்னா, விளக்கமாக சொல்லணுன்னா டைம் ஆகும். அதனால் நான் சுருக்கி சொல்லி தான் சொல்லுங்கிறேன். எழுத்துக்குள்ளே நிறைய எழுதிட்டேன். ஆனால் அவ்வளோ சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது, எனக்கு சொல்கிறதுக்கு என்னால் முடியாது. அதனால் நான் சுருக்கி தான் சொல்கிறேன் முக்கியமான கருத்துக்களை. அது கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதுக்கு அடுத்த ராசி விருச்சிக ராசி. இதன் அதிபதி செவ்வாய். இங்கு விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள் உள்ளது. விசாக நட்சத்திரத்துடைய கோவில் சோழவந்தான். மரம் பார்த்தீங்கன்னா விலாமரம். அனுச நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா திருவிடை மருதூர். மரம் பார்த்தீங்கன்னா மகிழம். கேட்டை நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா பல்லடம். மரம் பார்த்தீங்கன்னா புன்னை. விருச்சிக ராசிக்காரர்கள் மேலே குறிப்பிட்ட கோயிலுக்கு செல்வது சிறப்பு. இந்த குறிப்பிட்ட மரங்களை அதாவது வளர்க்கலாம், வணங்கலாம், மிக சிறப்பான பலன்களை பெற முடியும். இப்போ விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் அமர்கின்றனர். ராகு புனர்பூசம் சதயம் அவிட்ட என்ற நட்சத்திரங்களின் வழியாகவும், கேது உத்திரம் பூரம் மகம் என்ற நட்சத்திரம் வழியாகவும் எதிர்மறை சுற்றுகளில் சென்று பலனை கொடுப்பார்கள். விருச்சிக ராசிக்கு ராகு தரும் பலன் பார்த்தீங்கன்னா, ராசியில் 4ஆம் இடத்தில் ராகு அமர்கிறார். இந்த ராகு பயிற்சி ஆரம்பத்தில் விருச்சிக ராசிக்கு மாணவர்களின் புத்திசாலித்தனம், ஞாபக சக்தி அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவார்கள். அதன் மூலம் ஆசிரியர்களின் பாராட்டு பெறுவார்கள், அதிகமான மார்க்கையும் பெறுவார்கள். பள்ளி மாணவர்கள் பலர் நிறைய அறிவியல் சோதனை முயற்சி செய்து பின் அதில் வெற்றியும் பெறுவார்கள். எல்லா பள்ளி குழந்தைகளுக்கும் முதன்மை மாணவர் எனும் பட்டம் கிடைக்கும். பேச்சு போட்டிகளில் முதல் பரிசை வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு கிடைக்கும்.
விளையாட்டு, பொழுதுபோக்கு, நடனம், சங்கீத போட்டி என எல்லா போட்டியிலும் கலந்து கொண்டாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு பரிசை பெற்று விடுவார்கள், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல உங்கள் பூர்வீக அதாவது இளைஞர்களுக்கு எடுத்துன்னு வச்சிங்களேன், சக மாணவர்கள் பத்திரிகைகளில் கட்டுரை போட்டியில் பரிசு வாங்குவார்கள், இருசக்கர வாகன பந்தயத்தில் கலந்து கொள்வார்கள், டிவியில் வார்த்தை விளையாட்டில் பங்கு பெறுவார்கள், வாய்ப்பு அதிகம். நாலாவற்றை செல்லும் ராகு மாணவர்களை மேன்மைப்படுத்தும். பூர்வீக சொத்து விற்று வேறு இடத்தில் வீடு வாங்குவார்கள், அது உங்கள் வாரிசுகளின் கல்வி சார்ந்து இருக்கும். உங்கள் பூர்வீக தொழிலை வீட்டிலிருந்தே தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சொந்த ஊரில் உள்ள தோட்டம், வயல், பண்ணை இவற்றை குத்துக விட்டு அதிலிருந்து நிறைய பணம் வர இந்த ராகு வழி பண்ணுவார்கள். உங்கள் வீட்டில் பணியில் இருந்த பழைய பழங்காலத்து பொருட்களை நல்ல விலைக்கு விற்று விற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அதேபோல் உங்கள் வீட்டில் கிணற்று நீரை குடிநீராக கம்பெனிக்கு விற்றாலும் அதிகமான காசை பார்க்கலாம், கருத்தில் கொள்ளுங்க. இந்த விருச்சிக ராசிக்கு ராகு பகவான் சிறப்பான பலனை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம், மிகவும் அருமையாக நடக்கும். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கேது தரும் பலன் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு கேது பகவான் 10ஆம் இடத்தில் நகர்கிறார். இது தொழில் மாற்றம், கௌரவஸ்தானம். இந்த ராகு கேது பயிற்சி தொடங்கியவுடன் அரசாங்கத்தில் வேலை பார்க்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் அல்லது வேலை வேறு விதமாக மாறும். சில அரசு அதிகாரிகள் வரவேற்பு மற்றும் உயர் அதிகாரிகள் பொருட்டு நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும். சில அரசு அதிகாரிகள் ஒரே சீட்டில் உட்கார்ந்து வேலை செய்து மாறி நல்ல முழுக்க அதாவது உடல் சோர்வு ஏற்படும் அளவுக்கு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இன்னும் சிலர் அரசு அதிகாரிகளில் இதுவரையில் ரொம்ப செலவும் ரொம்ப அலட்சியமாக இருந்தவர்கள் இப்போது அந்த பணியிலிருந்து மாறி நல்ல சொகுசான இடத்தில் அமர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நீங்கள் இந்த அரசியல்வாதிகளாக இருந்தால் அரசியல் வாழ்வில் ஒருவித மறைவுத்தன்மை உணர்வும், சில அரசியல்வாதிகளில் வேறு கட்சிக்கு மாறத்துக்கு வாய்ப்பு ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. விருச்சிக ராசிக்கு ராகு கேதுரும் மொத்த பலன்கள் பார்த்தீங்கன்னா, ராகு 4ஆம் இடத்திலும் கேது 10ஆம் இடத்திலும் அமர்ந்து நிறைய வேலை வாய்ப்புகள் தர கேது நடந்து கொண்டிருக்கும். தொழில் மற்றும் நிலையை தருகிறார். இதனால் தொழிலில் வேலை ஒரு சமயம் நிலையில்லா வேலையாக இருக்கும், ஒரு சமயம் தொழிலில் லாபம் கிடைக்கும், கருத்தில் கொள்ளுங்க. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் ராகு கேது பயிற்சி 50% நீங்கள் எதிர்பார்க்கலாம். லாபமும் நஷ்டமும் கலந்திருக்கும், நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதுக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசியில் அதிபதி குருவாவார். இங்கு மூலம், பூராடம், உத்திரம் என்ற நட்சத்திரங்கள் உள்ளது. மூல நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா மதுரை, மரம் பார்த்தீங்கன்னா மரா, பூராட நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு, மரம் பார்த்தீங்கன்னா வஞ்சி மரம். உத்திரா நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா தர்மபுரம், மரம் பார்த்தீங்கன்னா பலா, கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியில் இந்த கோயிலுக்கோ இந்த மரத்திலையும் வழங்கினா அங்கே பலன்கள் அதிகமாக பெறலாம், கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியில் 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து பலனை தருவார்கள். ராகு புரட்டாதி, சதயம், அவிட்டு என நட்சத்திர வழியாகவும், கேது உத்திரம், பூரம், மக என நட்சத்திர வழியாகவும் எதிர்மறையாக பயணித்து பலன்களை வழங்குவார்கள். தனுசு ராசிக்கு ராகு தரும் பலன் பார்த்தீங்கன்னா, ராகு 3ஆம் இடத்தில் வீரியம், தைரியம் ஸ்தானம் என இடத்தில் அமர்வதால் தனுசு ராசியாக ஒரு தைரியம் வரும் அந்த ஜாதகருக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு.
கருத்தில் கொள்ளுங்க. இதனால் இவ்வளோ நாள் இருந்து வந்த பண பிரச்சனைகளை மிரட்டியே சரி பண்ணி விடுவார்கள். வார்த்தைகளிலும் சற்று கரடு முரடாக வரும். வீடு மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு விற்பதற்காகவும் வாய்ப்பு ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் ஆசிரியர்களுக்கு சற்று மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். இதுவரை உயர்கல்வி மாணவர்கள் கல்வி பிரிவை மாற்றுவதற்கு தயங்கிக் கொண்டிருந்தால் உடனே இப்போதே தைரியமாக மாற்றிவிடுவார்கள். தைரியத்துக்கு தனுசு ராசிக்கு பஞ்சு இருக்காது, கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசிக்காரர்கள் ஆட்டோ கார்களை ஒப்பந்த முறையில் ஓட்டக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதாவது அந்த கல்வி அறிவு இல்லாதவர்கள் தொழில் நடத்துவர்களுக்கு கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் வீடு சம்பந்தமான, அதாவது வீடு கட்டி வாடகைக்கு விடலாம். அதே போல் ஒப்பந்த அடிப்படையிலும் வீடு வாடகை ஒப்படைக்கிறதுக்கு கையெழுத்திடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டை நீங்களும் உங்கள் சகோதரரும் சமமாக பிரித்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் செல்லும்போது பலன்கள் கொஞ்சம் காரசமமாக இருக்கும். அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குறது மிகவும் சிறப்பு. அதே போல் தனுசு ராசிக்கு கேது பலன் பார்த்தீங்கன்னா, கேது பகவான் 9ஆம் வீட்டில் அமர்கிறார். இது ஒரு தர்ம பக்தி வீடு. அதில் ஞானக்காரன் கேது பயணம் உங்களுக்கு பக்தி அதிகமாகும். இறையரில் அதிகமாக நீங்கள் கோயிலுக்கு தேடி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதிலையும் மிக பழமையான கோவில்கள், சித்தர்கள் மரம், பரிகார கோவில்கள், ஆன்மீக அதிக உள்ள இடங்கள் என அலைச்சலும் நீங்கள் சேர்ந்து அனுபவிக்க வேண்டி வரும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ தனுசு ராசி ராகு கேது பலன் பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்திலிருந்து அதிக தைரியம் தருகிறார். 9ஆம் இடத்தில் அமர கேது ஜாதகரை ஆன்மீகத்தை நோக்கி இழுத்து செல்கிறார், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த தனுசு ராசி பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமானுஜரை வணங்குவோம். பல்லாவரம், பழந்தடலம், திருநீர்மலை, தூம கேது ஆலயம், திருச்செங்கோடு கோவில், வியாழக்கிழமை 21 மிளகு கட்டி மஞ்சள் நிற திரி விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி சக்கரை பொங்கல் படைக்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் மிகவும், எனது குரு வீடு என்பதால் மிகவும் சிறப்பான பலனை பெறலாம். அந்த கோயிலுக்கு போக முடியாதவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று 21 மிளகு துணியில் கட்டி விளக்கு வைத்தனா அவங்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் சிறப்பான பலனை பார்க்கலாம், கருத்தில் கொள்ளுங்க. இந்த தனுசு ராசியை பொறுத்த மட்டும் 30% தான் நல்ல பலன்கள் நடக்கும், 70% தீமையான பலன் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. ராகு கேது பொறுத்த மட்டும் அது தீமைகரம் என்பதால் மிகவும் கவனம் தேவை. அடுத்த ராசி மகர ராசி. மகர ராசியை பொறுத்த மட்டும் இங்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டை என நட்சத்திரங்கள் உள்ளது. உத்திரா நட்சத்திரங்களே கோயில் பார்த்தீங்கன்னா தர்மபுரம், மரம் பார்த்தீங்கன்னா பலா. திருவோண நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா தெத்துப்பட்டி, மரம் பார்த்தீங்கன்னா எருக்கு. அவிட்டை நட்சத்திர கோயில் பார்த்தீங்கன்னா கொடுமுடி, மரம் பார்த்தீங்கன்னா வண்டிய மரம். இந்த தலங்களுக்கு சென்று வந்தால் சிறப்பு. இந்த மரங்களை மனதில் நினைத்தாலே சிறப்பு, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில்
கேதுவும் அமர்ந்து உள்ளனர். ராகு புரட்டாதி சதியம் அவிட்டு என நட்சத்திரங்களும் கேது உத்திரம் பூரம் மக என நட்சத்திரங்களும் எதிர்மறையான சுற்றுகளில் பலனை தருவார்கள். மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு வந்தவுடன் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரும். உங்கள் குடும்பத்தோடு அலைச்சலும் பணமும் அதிகரிக்கும். உங்கள் இளைய சகோதரர்கள் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தால் செல்வார்கள். அதே போல் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிக அதிகமான வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. கல்வி சம்பந்தமாக படிக்கும் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கல்வியில் முழு மூச்சுடன் கற்க ஆரம்பிப்பார்கள். இனி படிக்காத குழந்தைகள் கூட படிக்க ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. இந்த மகர ராசியை பொறுத்த மட்டும் ராகு கேது பயிற்சி சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தில் ராகு அமருக்குள்ள மிகவும் சிறப்பான பலனை தருவார். அதேபோல் 8ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்கிறார். 8ஆம் இடம் என்பது அவமானம், நஷ்டம், அவப்பெயர், தரித்திரம் என இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும். 8ஆம் இடத்தில் அமர்ந்த கேது முதலில் அவப்பெயரை ஏற்படுத்துவார். இப்போ அரசு அதிகாரிகள் இருந்தால் அவங்க மீது தேவையில்லாத வழக்குகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் அவங்க சொத்துக்கள் பறிமுதல் செய்யவும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் அரசு வரி கட்டலைனாலும் அந்த தொல்லைகளை அவங்க அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் நிற்பதால் ராகு நற்பலன்களை தருவார். கேது துன்பங்களையும் அவமானங்களையும் தரும் ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் மகர ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். மகர ராசிக்காரர்கள் இந்த துர்க்கை அம்மனை வணங்கினாங்கன்னா இதிலிருந்து துணிவுடன் எழுந்து நிற்கலாம், கருத்தில் கொள்ளுங்க. மகர ராசிக்கு லாபமும் நஷ்டம் இரண்டும் கலந்து வரும். 50-50% இருக்கும். அது அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் அமையும், கருத்தில் கொள்ளுங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களை அருகில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று சிவனையும் வணங்கி ராகு கேதுக்கு உங்களுக்கு பிடித்த எண்ணிக்கையில் விளக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் பலன்களை எதிர்பார்க்கலாம், கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு அடுத்த ராசி கும்பராசி. கும்பராசின் அதிபதி சனி பகவான் ஆவார். இங்கே அவிட்டம், சதியம், புரட்டாதி என்ற நட்சத்திரங்கள் உள்ளது. அவிட்ட நட்சத்திர ஸ்தலங்கள் பார்த்தீங்கன்னா கொடுமுடி மரம், பார்த்தீங்கன்னா வண்டிய மரம். சதி நட்சத்திர ஸ்தலம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு மரம், பார்த்தீங்கன்னா கடும்பு. புரட்டாதி நட்சத்திர ஸ்தலங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மரம், பார்த்தீங்கன்னா தேமா. இந்த தலங்களுக்கு சென்று வந்தாலும் சிறப்பு, இந்த மரங்களை வணங்கினாலும் சிறப்பு, கும்பராசிக்காரர்கள் கருத்தில் கொள்ளுங்க. இப்போ கும்பராசியை பொறுத்த மட்டும் கேது உங்களுடைய 7ஆம் இடத்தில் உள்ள ராகு புரட்டாதி சதி அவிட்டு என்னும் நட்சத்திரம் வழியாகவும் கேது உத்திரம் பூரம் மக என்ற நட்சத்திரம் வழியாகவும் எதிர் சுற்றில் பயணித்து பலனை தருவார்கள், கருத்தில் கொள்ளுங்க. கும்பராசிக்கு ராகு தரும் பலன் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலைக்கு செல்ல ஆசைப்பட்டவர்கள் வெளிநாடு செல்லலாம். வெளிநாடு போய் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிருந்து சுற்றி பார்க்கலாம். அதே போல் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு அதிகமான பணம் வருமானம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருப்பவர் வெளிநாட்டு பெண்ணையை திருமணம் கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. இல்லை உள்நாடு வந்து திருமணம் செய்து வெளிநாட்டுக்கு அதை கூட்டு கொண்டு செல்லவும் அதிக வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. இந்த கும்பராசியை பொறுத்த மட்டும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை இந்த ராகு கேது தராங்க, கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா அது முழுக்க முழுக்க
கேது 7ஆம் இடம் என்பதால் கலந்திர ஸ்தானம். அதனால் மனைவி மூலம் அதிக வருமானம் அவங்க பெறலாம். அதே போல் திருமணம் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் பாக்கியம் கைகூடி வரும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ராகு கேது தரும் பலன் பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் 7ஆம் இட ஸ்தானத்தில் கேது நகர்வு கலந்திர ஸ்தானமாகும். 7இல் அமர்ந்த கேது திருமணங்களை நிறைவேற்றி தருவார். ஆனால் திருமணம் தேதி குறிப்பிப்பது தாமதமாகும். கருத்தில் கொள்ளுங்க. திருமணம் கண்டிப்பாக நடந்துவிடும். ஆனால் அதில் சில கழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் ஆனவுடன் பெற்றோர்கள் ஒரு பக்கம் நகர வேண்டியிருக்கும். அல்லது உங்கள் பெற்றோர் ஆன்மீக யாத்திரை கிளம்பி விடுவார்கள். சிலர் ஊனமுற்றவரை திருமணம் செய்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சந்திக்கும் மனிதர் நிறைய ஆன்மீக ஈடுபாடு இருப்பார்கள். சிலர்கள் சன்னியாசியாக மடத்தில் அமர்ந்திருப்பார்கள். அவர்களை சந்தித்து நீங்கள் உரையாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். உங்கள் வீட்டில் கோயில் அருகே வருமானால் தெய்வீக பக்தி உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். உங்கள் பங்குதாரர்கள் அரசாங்கத்தை சமாளித்து எப்படி எனும் என்பதை உங்களுக்கு கற்றுத் தருவார்கள். உங்கள் மனைவி மிகவும் அழகானவராகவும் உங்களை விட வயது அதிகமானவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். சிவன் வழிபாட்டில் அதிக ஈடுபாட்டுடன் இருந்தால் சிலருக்கு வாழ்க்கை மிகவும் சொகுசாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. கும்பராசி செல்லும் ராகு 7இல் செல்லும் கேதுவும் ஒரு சிலருக்கு மிகவும் மோசமான வாழ்க்கையை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. அதனால ஜென்ம ராகுக்கு நாச்சியார் கோவில்கள் கருடன் வழிபாடு ரொம்ப நன்மை தரும். கருத்தில் கொள்ளுங்க. ஜென்ம ராகு என்பதால் ஒரு தடவை திருநாகேஸ்வரம் இல்லை திருநாள் சென்று வருவது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த சனிக்கிழமை பைரவுக்கு எலுமிச்சை பழத்தில் 22 மிளகுகள் கட்டி விளக்கு போட்டிங்கன்னா, அதாவது கருநீல துணியில் மூட்டை கட்டி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். அதே போல் துர்கா அம்மனை வணங்கணும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் 30% நற்பலன்களும் 70% தீய பணங்களே நடக்கும். இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இறைவனில் பெறுவது மிகவும் முக்கியம். அப்போ தான் வாழ்க்கையில் போராட்டங்கள் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணம் போல் ஜெயிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்த ராசி மீனராசி. மீனராசியின் அதிபதி குருவாவார். இங்கே புரட்டாதி உத்திராதி ரேவதி என நட்சத்திரங்கள் உள்ளது. புரட்டாதி நட்சத்திர ஸ்தலம் காஞ்சிபுரம். புரட்டாதி நட்சத்திர மரம் பார்த்தீங்கன்னா தேமா. உத்திரா நட்சத்திர ஸ்தலம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை. மரம் பார்த்தீங்கன்னா வேம்பு. ரேவதி நட்சத்திர ஸ்தலம் பார்த்தீங்கன்னா ஓமாம் புலியூர். மரம் பார்த்தீங்கன்னா இலுப்பை. இந்த கோயில்களுக்கு இந்த தளத்துங்களுக்கு சென்று வரலாம். இந்த மரங்களை வழங்கலாம். குறிப்பாக இந்த உத்திராதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வேப்ப மரத்தை வீட்டில் வளர்க்கலாம். வேப்ப இலைகளை தலை வாசப்படியில் கட்டலாம். மிக சிறப்பு. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ மீனராசி 12ஆம் இடத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்துள்ளனர். ராகு உத்திராதி புரட்டாதி ரேவதி என்ற நட்சத்திரம் வழியாகவும் கேது உத்திரம் பூரம் மகை எனும் நட்சத்திரம் வழியாகவும் எதிர்மறை சுற்றில் பலனை தருவார்கள். மீன ராசிக்கு ராகு தரும் பலன் பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்தில் ராகு வந்தவுடனே நீங்கள் தொழிலை மாற்றி விடுவீர்கள். அது சிலருக்கு வெளிநாடாகவும் அமையும். இந்த ராகுவின் நகர்வு உங்களை கண்டிப்பாக வேறு இடத்துக்கு நகர்த்திவிடும். இந்த காலகட்டத்தில் வெட்டி பந்தாவுக்கு நிறைய செலவிடுவீர்கள்.
பெருமைக்காக வெளிநாட்டு பொருட்கள் வெளிநாடு செல்வது என உங்களுக்கு வாழ்க்கை தரம் மாறும். அதே போல் உள்நாட்டு பொருட்களை உள்நாட்டு செல்வதையும் நீங்கள் தவிர்ப்பீர்கள். சேமிப்பு என்பதே சுத்தமாக இக்காலகட்டத்தில் இல்லாமல் போயிடும், கருத்தில் கொள்ளுங்கள். உங்கள் தொழில் எப்படியெல்லாம் சட்டத்தை மீறி செயல்படணும் என ரொம்ப யோசித்து செயல்படுவீர்கள். அதனால் கவனம் தேவை. கோயிலுக்கு சென்றாலும் உங்களுக்கு விடிவு காலம் வருவது மிகவும் கம்மி, கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா இந்த 12ஆம் இடத்தில் ராகு வெளிநாட்டிலேயே அதிக பலனை தருவார், உள்நாட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளை தந்து விடுவார், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல இந்த 6ஆம் இடத்தில் இருக்கும் கேதால் நற்பலன்களை இந்த மீனராசிக்காரர்கள் பெற முடியும். 6ஆம் இடம் என்பது துஷ்டஸ்தானம் என்பதால் மறைவு ஸ்தானம். அந்த இடத்தில் போய் ஞானக்காரனாய் கேது அமரக்குள்ள அந்த துஷ்ட பலன்களை அழித்து உங்களுக்கு நற்பலனை தருவார், கருத்தில் கொள்ளுங்க. இந்த கேதுவால் உங்களுக்கு அறிவாற்றல் வளரும், அறிவுபூர்வமான தொழில்கள் அமையும், அதனால் லாபத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். எது எப்படி இருந்தாலும் ராகு தீமையும் கேது நன்மையும் செய்வதால் உங்கள் தசாபுத்தி அடிப்படையில் சுபதசை நடந்தால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு சுப பலனே நடக்கும். அதே போல் சுப புத்தி நடந்தால் அந்த புத்தி நடக்கும், காலத்துக்கு சுப பலனே நடக்கும். அதே போல் தீய தசை நடந்தால் பாவகாரங்களுடைய தசை நடந்தால் பாவ பலன்களே இந்த மீனராசிகள் இந்த 1.5 ஆண்டுகள் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்கள். புத்தி பாவ புத்தியாக இருந்தாலும் இதே பலன்தான். இப்போ இந்த 12 ராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு தான் முழுக்க முழுக்க இந்த ராகு கேது பலன்கள் அதிகமாக கிடைக்கும். மீதி 11 ராசிக்காரர்களுக்கும், ஏன்னா இது சர்ப்பகிரகம் என்பதால் பாம்புக்கு என்னதான் பால் ஊட்டி வளர்த்தாலும் நம்ம தெரியாமல் காலில் மெரிச்சிட்டா அந்த பாம்பு கொத்த தான் செய்யும். அதே போல தான் இந்த ராகு கேதுகள் என்னதான் மீதி கிரகங்களுக்கு நல்லது செய்கிற போல் வந்தாலும் கடைசியில் பாவத்தையே செய்யிட்டு போயிடுவாங்க. அதனால் ராகு கேது பயிற்சியப்போ எந்த இடத்தில் அமர்கிறார்களோ அந்த இடம் முக்காவாசி பாழாயிடும், கருத்தில் கொள்ளுங்க. ராகு கேது பயிற்சியின் மூலம் நீங்கள் முறையாக பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு. ஆனால் இந்த பயிற்சியில் சில ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும், குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கி ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. இந்த 2ம் கண்டிப்பாக நடக்கும். மீதி வாழ்க்கை தரத்தில் ஏற்றங்கள் இறக்கங்கள் பொருளாதாரத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் முறையாக தலங்களுக்கு சென்று உங்களுடைய ராசியின் அடிப்படையில் தோஷத்தை கழிப்பது மிகவும் சிறப்பு. சிறப்பான பலனை நீங்கள் பெறலாம். எம்பெருமானுடைய சிவன் பெருமான் எம்பெருமானுடைய அருளாலும் முருகப்பெருமானுடைய துணையாலும் முப்பெரும் கடவுள் விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் காக்கும் கடவுள் பெருமாளுடைய அருளாலும் அனைத்து தெய்வங்களுடைய அருளாலும் இந்த ராகு கேது பிரச்சனைகளிலிருந்து அனைத்து ராசிகளும் விடுபட வேண்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.